என்ன படிக்கிற? சோளம். எதுக்கு? அட பழையான்னு சொல்லலான்னு. அப்ப எனக்கும் சுட்டு கொடுங்க, அம்மா சுட்டு கொடுத்த மாதிரி. அப்பத்த நினப்பு இன்னும் இருக்குது அவனுக்கு. உங்க அம்மா பணியாரம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டது. சரி செஞ்சுட்டா போகுது. அதுக்கு என்ன செய்யலாம்? சட்னி செய்யறது. கொத்தமல்லி சட்னி செஞ்சு விடலாமா? சரி செஞ்சுட்டா போகுது. அதான் நல்லா இருக்கும், சூப்பரா. சரி உலக்கெடுத்துட்டு வரேன், நீ தண்ணியில போட்டு 2 பேரும் கொத்தலாம். சரி சோளம் ஒரு 1/2 கிலோ எடுத்து துவைச்சி அதை வந்து அப்புறமேல துவைக்கிறதுனா என்னன்னு தெரியாது. இப்போ கேட்பீங்க, அது இடிக்கிறது தான் நாங்கள் துவைக்கிறதுன்னு சொல்கிறோம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி, இன்னும் 2 பேரும் கொத்தி இது பண்ணிக்கலாம். சரி 2 பேரும் சேர்ந்து சோளம் துவைக்கலாம். சோளம் துவைக்கிறேங்க. 2 பேரும் சோளம் துவைக்கிறோம். அப்படி பாருங்க குட்டி. கட்டாயம் சொல்றவ கருவாச்சி, பணியாரம் சொல்றவ பாங்காளி. நல்லா பார்த்து கீழே போகாத, கஷ்டமா குத்து பார்க்கலாம். நல்லா தான் குத்துவேன், இல்லைன்னா பூந்து ஓடி போயிடும். நான் ஓட மாட்டேன். அந்த காலத்தில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி சோளம் துவைச்சி அதை தண்ணியில் கொட்டி நல்லா கழுவி நெகுன்னு ஆட்டி பணியாரம் செய்வாங்க. அந்த ஆசைக்கு நான் இப்போ செய்யலான்னு செய்யறேன். எனக்கு துவைக்க முடியாது, நீ ஓடி போங்கிறாங்களே. உன்னால முடியல, அப்புறம் என்னத்துக்கு வந்து உரல்ல உலக்கி போட்டுக்கிட்டு நானும் இந்த மாத்தொலக்க போடுறேன்னு வந்துட்டேன். ஆமா, நான் போட மாட்டேன். போட முடியாது, என்னாச்சு போவாங்க. அப்பெல்லாம் மாமியார் செஞ்சு வச்சாங்க, இப்போ வந்து ஆறு செஞ்சு கொடுப்போம். மாமியா செஞ்சு வச்சாங்க, நான் தின்னேன். இப்போ அப்படி செஞ்சு கொடுக்க இல்லையே. ஏதோ எங்க அண்ணனுக்காக நானு எங்க அண்ணன் ஆசையை கேட்கறாங்கன்னு நான் செய்யறேன். இதை அரிக்கணும், அரிச்சு கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊறின பின்னால ஆட்டணும். ஆட்டி கரைச்சி வைக்கணும். கொஞ்சம் சோடாப்பு உப்பு போட்டு மாவை கரைச்சி வச்சு காலையில் எந்திரிச்சு பணியாரம் செய்யலாம். இப்படி கழுவுனா அந்த சோளம் பாருங்க, செவையன்னு தண்ணி பாருமாங்க, செவையன்னு போயிரு. குட்டி பாரு குட்டியே, இந்த மாதிரி எங்கள் அம்மாவை துவைச்சி செய்ய சொல்லுங்கன்னு. விளையன்னு பாரு, சோளம் வந்து துவைச்சா நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதுக்கு மேலே தான் ஊற வச்சு ஆட்டணும். ஊற வச்ச சோளத்தை மறுபடியும் இடித்து ஆட்டுறோம். குத்தடி குத்தடி சாயலக்கா, குமுடி குத்தடி சாயலக்கா, பந்தடியே பாகக்கா, பயவாடுவான் பார்த்துக்கோ, பணம் கொடுப்பா வாங்கிக்கோ, சேரு முட்டா வாங்கிக்கோ, செவக்க செவக்க தின்னுக்கோ. எங்கள் அம்மா இந்த மாதிரி சோளத்தை இடித்து நல்லா ஆட்டி பணியாரம் சோளக்குள்ள நல்லா கலராக இருக்கும். கலராக தான் இருக்குது. சந்தவன் இருக்கிறவ சமசாலி, கோலக்கட்டை சொல்றவ கோமடிச்சு, பணியாரம் சொல்றவ பாங்காளி. பணியாரம் சுட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்களும் தான் வாங்கல, பணியாரம் சுட்டு பார்க்கலாம், சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். குட்டிங்களா, உங்கள் அம்மாவை கூப்பிடுங்க, பணியாரம் சொல்கிறோம். ஆயா பணியாரம் சுடுத்து வந்து பாருங்க, கூப்பிடுங்க. ஊற வச்ச சோளத்தை உரலில் போட்டு இடித்து பாருங்க, நான் மாவாட்டுறேன். நாளைக்கு பணியாரம் சுடுவேன். தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு மாதிரி நெகுன்னு ஆட்டி கரைச்சி வச்சு அதுக்கு சோடாப்பு உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சா நாளைக்கு காலையில் பணியாரம் சுட்டா நல்லா எந்திரிக்கும். அது நெகுன்னு நல்லா ஆட்டி இது செய்யணும். அரிசி ஆட்டியாச்சு, சோள மாவு பாருங்கள் நல்லா மஞ்சி போச்சு. நான் பாரு மாவு எடுத்து வலித்து வைக்க போகிறேன். வலித்து கரைச்சி கொஞ்சம் சோடாப்பு உப்பும் போட்டு கலக்கி வச்சுட்டா நாளைக்கு காலையில் பணியாரம் ஊற்றினா நல்லா வரும்.
பாருங்க மாவு இப்படி நெகு நாட்டுக்கணும். இப்படி தான் மாவு ஆட்டி வலிக்கணும். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பும் கடுகு சேர்த்து போட்டால் நல்லா இருக்கும். பச்சை மிளகா அதில் போட்டுக்கலாம், நல்லா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை நல்லா கொட்டி சிவக்க வதக்கலாம். கொத்தமல்லி தலை நல்லா வாசம் வச்சு கொட்டணும். வணக்கிற வெங்காயத்தை மாவில் கலந்துக்கலாம். பணியார கல்லை வச்சு கல் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தடவி பணியாரம் ஊற்றலாம். கல் காஞ்சிடுச்சு, மாவு ஊற்றலாம். சோள பணியாரம் இந்த மாதிரி நீங்கள்லாம் அந்த காலத்தை சுட்டுக்க மாட்டேங்க. நாங்கள் அந்த காலத்தில் அப்படி சுட்டோம். இது சாப்பிட்டோம்னா எங்கள் உடம்புக்கு தெம்பாக இருக்குது, உடம்புக்கு நல்லது. இப்போல்லாம் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கும் இது காலையில் எழுந்திரிச்சு குளிர் போகிறக்குள்ள செஞ்சு கொடுத்தீங்களா சாப்பிட்டு போனால் குழந்தைங்களுக்கு நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமல் பார்த்து சொல்லுங்கள். பணியாரம் வந்துடுச்சு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குது. பண்ணுங்க.